விஜய் வந்துட்டு எனக்கு அந்த ஆபீஸ் போதாது, சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கு, பாத்ரூம் சரியில்லை, ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆதவர்ஜுனா விளக்கம் கொடுக்கிறார். ஒரு வெளிநாட்டில இருந்து ஒரு அமெரிக்கன் கான்சுலேட்டோ ஒரு வெளிநாட்டு அதிகாரிகள் வரும்பொழுது உட்காரக்கூடிய இடம் இன்னும் அப்டேட் செய்யப்படல. அங்க சரியான கழிவுற வசதி கூட கிடையாது. நீங்கள் இப்பொழுதும் பார்க்கலாம். அவருடைய வழிகாட்டுதல்ல தான் இந்த ஆபீஸ் வந்து மாத்திர வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, 10வது மாடி ரொம்ப உயரமான இடத்துல இருந்தாதான் உச்சமான மேல இருக்கணும், 10வது மாடியில இருக்கணும், வங்காள விரிகுடா கடலை பார்த்த மாதிரி உட்கார்ந்து இருக்கணுமா. டெண்டர் அறிவிக்கப்பட்டதுல அது வெளியானதுல பல முறைகேடுகள் இருக்கு. இது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேடில் ஒரு செய்தி கட்டுரை வந்திருக்கு. 5.5 கோடி ரூபாய் மதிப்பான டெண்டர் பேப்பர்ல பப்ளிஷ் ஆகுது. சாதாரண தொகை கிடையாது, 5.5 கோடி ரூபாய் தொகை. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலாளர்களில் வரும்போது ₹1 கூட நான் வந்து தொட மாட்டேன், தொட்டவங்களையும் விட மாட்டேன் அப்படின்னு டயலாக் பேசிட்டு இது எப்படி நடந்துச்சு? அப்ப இது முறைகேடு தானே. நீங்க ஏற்கனவே கான்ட்ராக்டரை ஃபைனலைஸ் பண்ணிட்டு டெண்டரை நீங்க வெளியிட்டீங்களா இல்லையா? பணிகளையும் தொடங்கி இருக்கிறாங்க. பணியவே ஏற்கனவே இருந்த அலுவலகம் 10வது மாடி எப்படி இருந்துச்சு, இப்ப 10வது மாடி எப்படி இருக்குன்னு போட்டோ போட்டிருக்காங்க. அப்படி ஒரு முறைகேடு நடந்திருக்கு. அந்த முறைகேடு முதலமைச்சர் அலுவலகத்திலேயே தொடங்கி இருக்கு. எதற்காக இப்படி நடந்துச்சு? யார் அந்த வேலையை தொடங்கினார்? இது வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றது தெளிவா. இதுக்கு பொறுப்பேற்றுக்க வேண்டிய ஆளே வந்து ஆதவர்ஜுனா தான். அவருடைய துறை முடிஞ்சா நிரூபிச்சு காட்டுங்க அப்படின்னு சவுண்ட் விடுவார்ல, இதுக்கு அப்படி சவுண்டே விடல. விஜய் வாய் திறப்பாரா? இல்ல, விஜய் வாய் திறக்கணும்ல. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். வணக்கம். முதல்வர் வந்து ஜெயின் ஜார்ஜ் கோட்டையில் இருந்த தனது அலுவலகத்தை பக்கத்தில் இருக்கிற நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது தளத்திற்கு மாற்றுவதற்கான வேலைகளில் வந்து ஏற்கனவே இறங்கியிருந்தாங்க. அதற்காக அங்கே அந்த ரூமை வந்து சரி பண்ணணும், அந்த 10வது தளத்தை அப்படின்றதுக்காக ஒரு 5.5 கோடிக்கு அரசால் டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. முதல்வர் அலுவலக டெண்டரிலேயே முறைகேடு நடந்திருக்கிறது, ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்னு வந்து இன்றைக்கு குற்றச்சாட்டு வந்திருக்குது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்தியாக வந்திருக்குது. எதிர்கட்சி குறிப்பாக வந்து ஏவா வேலு சட்டமன்றத்தில் இந்த கேள்வியை எழுப்பி இருக்கிறார். இந்த டைம்ஸ் ஆஃப் பத்திரிகையில் 5.54 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த டெண்டர் ஆழ்நிலையில் விடப்படவில்லை. இந்த டெண்டரில் ஏதோ ஒரு கோளாறு இருக்குதுன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா குந்துக்கிறாங்க. அது அமைச்சர் அவர்கள் பதிலறியில் அதுக்கு சொல்லட்டும், நான் வேணான்னு சொல்லலை. ஏன்னா இப்போ என் டைம் எடுத்துக்கணும், அதுக்காக சொல்கிறேன். நான் கடைசியாக பதிலில் சொல்லுங்கள். அமைச்சருக்கு அந்த வாய்ப்பு உண்டு, மணிக்கணக்காக கூட நீங்கள் பேசலாம். ஆனால் நான் கேட்க விரும்புவது, ஏன் அந்த அறையிலே இருந்து பணியை பார்க்க வேண்டியதானே? ஏன்னா அங்கே தலைமையுடைய சங்கத்தினுடைய தலைவர்கள், அதனுடைய பொறுப்பாளர்கள் பேசுகிறாங்க. இங்கே எங்களுக்கு உணவு அருந்தத்துக்கு இடம் கிடையாது, எங்களுக்கு புழங்குறதுக்கு இடம் கிடையாது, ஓய்வுக்கு இடம் கிடையாது, இந்த இடத்தை முழுமையாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நாங்கள் எங்கே போவது என்ற அந்த ஒரு மர்மிங், அதாவது அங்கே பேசப்படுகிறது. அந்த அதிகாரிகள் அலுவலர்கள் பேசுகிறார்கள். அதையும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு இந்த ஆட்சிக்கு கொண்டு வர நான் விரும்புவது, நீங்கள் எப்பவுமே இந்த டெண்டர் விஷயத்தில் நாங்கள் பியூரிசி என்று நாங்கள் சொன்னீங்க. ஆனால் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்னைக்கு பக்கம் பக்கமாக இந்த டெண்டர் விஷய பணிகள்லாம் நடந்த பின்பு இப்போ ஆன்லைன் டெண்டர் என்று போடப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் பத்திரிகையில் வந்த செய்தியை மட்டும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்ன ஊழல் நடந்திருக்கிறது, என்ன முறைகேடு இது? முதலமைச்சர் விஜயோடைய ஆபீஸ், அதாவது ஏற்கனவே இவ்வளவு முதலமைச்சர்கள், காமராஜரிலிருந்து கலைஞர் ஜெயலலிதா வரை எல்லா முதலமைச்சர்களும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருக்கிற முதலமைச்சர் அலுவலகம், அங்கிருந்து தான் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. சிறப்பான ஆட்சியை எல்லாருமே கொடுத்துருக்காங்க. பயங்கரமான உலகமே போற்றக்கூடிய மக்கள் நல திட்டங்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் தான் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. அந்த வளர்ச்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், எந்த அளவுக்கு தமிழ்நாடு வளர்ந்துருக்கு எல்லா துறைகள்லையும் அப்படின்றது. ஆனால் விஜய் வந்துட்டு எனக்கு அந்த ஆஃபீஸ் போதாது, சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கு, பாத்ரூம் சரியில்லை, ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆதவர்ஜுனா விளக்கம் கொடுக்கிறார். ஏன் மாத்துறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இதெல்லாம் விளக்கம். ஏன் செக்ரட்டரியேட் கட்டணும்னு நினைச்சாங்க? அரசு அலுவலர்களா இருக்கட்டும், முதலமைச்சர் காலையில 9:30 மாலை 5:05 பல்வேறு தரப்பு அரசு ஊழியர்களாகட்டும்,
வெளிநாட்டு பிரதிநிதிகளாகட்டும், நம்மளுடைய விசிட்டர்ஸ் ரூம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வெளிநாட்டில இருந்து ஒரு அமெரிக்கன் கான்சுலேட்டோ ஒரு வெளிநாட்டு அதிகாரிகள் வரும்பொழுது உட்காரக்கூடிய இடம் இன்னும் அப்டேட் செய்யப்படலை. இதுதான் கலைஞரும் சரி அம்மா அவர்களும் சரி ஒரு செக்ரட்டரியேட் கட்டணும்னு நினைச்சாங்க. அப்ப முதலமைச்சருடைய வேலைப்பளு புதிய திட்டங்களுக்காக அவரை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இன்னைக்கு ஒரு நியூ விஷன், ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்க, ஒரு நியூ ரீஸ்ட்ரக்சருக்காக தன்னுடைய அலுவலகத்தை எல்லோரும் அமரக்கூடிய, முதலமைச்சர் தான் மட்டும் நல்ல ரூம்ல உட்கார்ந்தா பத்தாது, அங்க இருக்கக்கூடிய நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இப்ப கூட நீங்க உள்ள வரலாம். S1 S2 முதலமைச்சருடைய S1 S2 S3 S4 ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் கூட இல்லாத ஒரு ரூம்ல உட்கார்ந்து அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப முதலமைச்சருடைய பரந்த உள்ளம் அனைத்து அதிகாரிகளுக்கும் ஒரு நல்ல வசதியான இடம் வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வுடன் தான் தன்னுடைய அலுவலகத்தை அவரை சுத்தி கிட்டத்தட்ட 80 பேர் உட்கார்ந்து வேலை பார்க்கும்போது அங்க சரியான கழிவறை வசதி கூட கிடையாது. நீங்கள் இப்பொழுதும் போய் பார்க்கலாம். அதாவது 100 அடி 100 ஸ்கொயர் ஃபீட் ரூம்குள்ளார உட்காந்துக்கிட்டு அதிகாரிகள்லாம் வேலை பார்க்குறாங்க. அதாவது சிஎம் உடைய S1 S2 செக்ரட்டரி 1 செக்ரட்டரி 2 அவங்களாம் போதுமான இட வசதி இல்லாமல் அதிகாரிகளுக்கு இது இல்லையாம், வசதி இல்லையாம். அதனால இவர் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் 10வது மாடிக்கு ஆஃபீஸ் ஷிஃப்ட் பண்ணுறாரு. எந்த அளவுக்கு பண்ணுறாரு அப்படின்னா பெரிய அளவுக்கு வேலை நடக்குது. அந்த வேலையை வந்து ஏற்கனவே 10வது மாடியில் இருந்த பல துறை அலுவலகங்கள், அங்கே நிறைய ஊழியர்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களெல்லாம் வெக்கேட் பண்ணி வேற வேற இடங்களுக்கு பிரித்து அனுப்பிடுறாங்க. அதுவும் தலைமைச் செயலக ஊழியர்கள் சங்கம், தலைமைச் செயலக அரசு ஊழியர்கள் சங்கம் இருக்கு இல்லையா, அவங்க கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு எங்களுக்கு ஏற்கனவே இட பற்றாக்குறை இருக்கு, எங்க ஃபைல் அது இதெல்லாம் கொண்டு போய் நீங்க ஒதுக்கி கொடுத்துருக்க இடத்துல எங்களால் வைக்க முடியாது, அங்கே உட்காந்து எங்களால் பணியாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற இடங்கள்ல இவங்க ஆக்குபை பண்ண சொல்றாங்க, அது முடியாது. இப்போ இவங்களுக்கு ஒரு விசாலமான இடம் வேணும். அங்கே வந்து அமெரிக்காவில் வந்து வரவங்க, ஜப்பான்லேருந்து சொல்கிறாரு இவர், வெளிநாட்டில இருந்து நிறைய பேர் வராங்க, அவங்களெல்லாம் இந்த ரூமில் உட்கார வச்சு எல்லா தலைவருக்கும் இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியல் க்ரோத் தமிழ்நாடு அடைஞ்சிருக்குல்ல, இங்கே டைடல் பார்க் வந்திருக்கு, அவ்வளோ கார் தொழிற்சாலைகள் வந்திருக்கு, இதெல்லாம் கொண்டு வந்தது திமுக ஆட்சி. அவங்க அந்த அலுவலகத்திலிருந்து தான் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில்துறை வளர்ச்சி, மற்ற ஐடி துறை வளர்ச்சி எல்லாமே அங்கே தான் நடந்துச்சு. ஆனால் விஜய்க்கு வந்து இதெல்லாம் குறைவாக இருக்கு அப்படின்னு ஒரு சாக்கு சொல்லப்பட்டாலும் உண்மையான காரணம் என்ன அப்படின்னா அது எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரிந்த ரகசியம். அது ஏன்னா விஜய்க்கு வந்து ஜோசியத்து மேலே எவ்வளவு நம்பிக்கை இருக்கு அப்படின்றத ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். வந்த பிறகும் நம்ம வெளிப்படையாகவே ஜோசியரை அரசு பதவிக்கு அமர்த்தி அழகு பார்த்தார். அது கடுமையான எதிர்ப்பு வந்த உடனே அதை ஒரே நாளில் அந்த பொறுப்பு போட்டு தூக்கிட்டார். ஜோசியருக்கு நாம் இந்த பொறுப்பில் ஒரு நாள் தான் இருக்க போகிறோம் அப்படின்றது அவருக்கே தெரியல. அவ்வளோ பெரிய ஜோசியர் அவர் அந்த பொறுப்புக்கு கொடுத்தார் இல்லையா, அவருடைய வழிகாட்டுதலில் தான் இந்த ஆஃபீஸ் வந்து மாத்திர வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தான். ஆமாம், 10வது மாடி ரொம்ப உயரமான இடத்துல இருந்தாதான் உச்சமான அப்படின்றத அங்கே தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் அவங்க மத்தியிலே இந்த பேச்செல்லாம் ரொம்ப பிரபலமான பேச்சா இருக்கு. இதெல்லாம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேலே இருக்கணும், 10வது மாடியில் இருக்கணும், வங்காள விரிகுடா கடலை பார்த்த மாதிரி இவர் உட்காந்துருக்கணுமா விஜய். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இவருக்கு ரொம்ப அனுகூலமா இருக்கும் ஜாதகப்படி அப்படின்னு சொல்லி அந்த அறிவுறுத்தலின் பேர்ல இவர் இங்கிருந்து 10வது மாடிக்கு போறாரு. அதுக்கு வேலை நடக்கணும் இல்லையா, ஏற்கனவே இருக்கிற அலுவலகம் அதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணணும், ஏற்கனவே இருக்கிற சேம்பர்ஸ்லாம் பிரித்து எடுக்கணும், புதிய பொருள்களை வாங்கி அங்கே ஆஃபீஸ் புதிய செட்டப்லாம் பண்ணணும் இல்லையா, அதுக்கான டெண்டர். அந்த டெண்டர் அறிவிக்கப்பட்டதில் அது வெளியானதில் பல முறைகேடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்ல, இது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேடில் ஒரு செய்தி கட்டுரை வந்திருக்கு. அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல பேப்பரில் இந்த டெண்டர் பப்ளிஷ் ஆகுது, நியூஸ் பேப்பர்ல. ஓகே, இப்படி டெண்டர் இருக்குன்றத விவரங்கள் 5.5 கோடி ரூபாய் மதிப்பான டெண்டர் பேப்பர்ல பப்ளிஷ் ஆகுது. இந்த புதிய ஆபீஸ் மாத்துறதுக்கான டெண்டர் நோட்டிபிகேஷன் 12ஆம் தேதி, ஆகஸ்ட் 12ஆம் தேதி பப்ளிஷ் ஆகுது. அது வந்து ஆன்லைன்ல உடனடியாக ஆன்லைன்லயும் வரணும், ஆனா வரல, 17ஆம் தேதி வரைக்கும் வரல அப்படின்றதான் செய்தி. ஏன் வரல, ஏன் 4 நாள் கேப் இருக்கு அப்படின்றதான் இவர்கள் எழுப்புகிற சந்தேகம்.
இப்போ நீங்கள் உடனே பேப்பரில் வந்துச்சுன்னா உடனே நீங்கள் ஆன்லைன்லேயும் போடணும். அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் வந்து டெண்டரை நோட்டிஃபை பண்ண உடனே அது வந்து டெண்டர் நோட்டிஃபை பண்ண பிறகு கான்ட்ராக்டர்ஸ்லாம் ஒப்பந்ததாரர்கள்லாம் அதுக்கு வந்து ஒப்பந்தம் கோரணும். அதுக்கப்புறம் தான் அதை ஃபைனலைஸ் பண்ணணும். யார் லோவாக கோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் அதை ஒதுக்குவீங்க அந்த வேலையை. அதுதான் யூஸ்வல் ப்ரொசீஜர். அதன்படி பார்த்தால் நீங்கள் வந்து இப்போ தான் டெண்டரை நோட்டிஃபை பண்ணியிருக்கீங்க, இப்போ தான் அறிவிச்சிருக்கீங்க இல்லையா? ஆனால் அங்கே வந்து வேலை ஆரம்பித்து நடந்துகிட்டு இருக்கு. என்ன வேலை அப்படின்னா, அந்த ஏற்கனவே இருக்கிற ஆஃபீஸை இருக்கிறதெல்லாம் டிஸ்மேண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. புதிய வேலைகள் தொடங்கிடுச்சு. இப்போ நீங்கள் இப்போ தான் டெண்டரையே நோட்டிஃபை பண்ணியிருக்கீங்க. இன்னும் உங்களுக்கு கான்ட்ராக்டர் வந்து அப்ளிகேஷன்ஸ்லாம் போடணும். அப்புறம் தான் நீங்கள் அதை ஃபைனலைஸ் பண்ணணும். அப்போ வேலை நடக்குது அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே கான்ட்ராக்டரை ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டையும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேட்டில் எழுதியிருக்காங்க. அப்போ நீங்கள் ஏற்கனவே கான்ட்ராக்டரை இறுதி செஞ்சுட்டு நீங்கள் டெண்டரை வெளியிடுறீங்க. இது வந்து ஒரு முறைகேடு. சாதாரண தொகை கிடையாது, 5.5 கோடி ரூபாய் தொகை. ₹1 கூட நான் வந்து தொடமாட்டேன், தொட்டவங்களையும் விட மாட்டேன் அப்படின்னு டைலாக் பேசிட்டு இது எப்படி நடந்துச்சு? அப்போ இது முறைகேடு தானே. அதை தான் இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். இந்த பிரச்சனையை தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேட்டில் வந்திருக்கிற செய்தியை சுட்டி காட்டி முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு சட்டமன்றத்தில் இன்னைக்கு கேள்வி எழுப்பினார். எப்போதுமே வந்து எந்த கேள்வி வந்தாலும் உடனே ஆதவர்ஜன் எந்திரிச்சு பயங்கரமா குரல். அப்படியே அவரு தான் உலகத்திலேயே தூய்மையானவர், வேற யாருமே தூய்மைக்கு மற்றவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, ₹1 தொட மாட்டோம், அது இதுன்னு டயலாக் விடுற ஆதவர்ஜனா இன்னைக்கு ஒரு டயலாக் கூட விடல. அவர் கேள்வி கேட்டார்ல, நாங்கள் வெள்ளை அறிக்கை வச்சிருக்கோம், கருப்பு அறிக்கை வச்சிருக்கோம், எல்லா டயலாகும் விடுறாரு. ஸ்பெசிஃபிக்கா இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர், அதுக்கு ஆன்சரே அவர் சொல்லல. மழுப்புறேன், நான் எங்களுடைய மானிய கோரிக்கை வரும்போது நான் என்னென்ன இருக்குன்றதை நான் சொல்றேன், வெள்ளை அறிக்கை வரும்போது அதுல சொல்றேன், இப்படிதான் ஆதவர்ஜி நான் சொல்றாரே தவிர இந்த டெண்டருக்கு நீங்க ஏற்கனவே கான்ட்ராக்டரை ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்களா இல்லையா, முறைகேடாக நடந்திருக்குதா இல்லையா. ஏன் இன்னொரு புகார் என்ன இருக்கு அப்படின்னா, டெண்டர்ல வந்து எப்போதுமே மெட்டீரியல் காஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கு, இந்த ஐட்டம்ஸ் இருக்கு, அதுக்கான தொகைகள் இவ்வளோ அப்படின்றத எந்த டெண்டர் கோட் பண்ணாலும் அதில் வந்து டீட்டெயிலாக போடுவாங்க. அது வந்து நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணும்போது அந்த காஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட், அது மாதிரி ஒவ்வொரு ஐட்டத்தோடைய காஸ்ட் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறது பேப்பரில் கொடுத்துருக்கிற அந்த டெண்டரில் இருக்கு. ஆனால் ஆன்லைனில் போடும்பொழுது இதெல்லாம் நான் அவைலபிள், இந்த காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு, அதாவது ஐட்டம் காஸ்ட் ப்ராஜெக்ட் காஸ்ட்லாம் நான் அவைலபிள் அப்படின்றத ஆன்லைனில் இருக்கு. அது எப்படி வந்து பேப்பரில் ஒரு மாதிரியும் இ டெண்டரில் இன்னொரு மாதிரியும் நீங்கள் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எல்லாத்தையுமே விலாவரியாக கேட்டிருக்காங்க. அது வந்து பிடபிள்யூடி செக்ரட்டரி, ஏன்னா இதெல்லாம் மாத்திர வேலையெல்லாம் பண்ணுறது வந்து பிடபிள்யூடி துறை, அதனால் அந்த செக்ரட்டரியும் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஏன் வந்து 9:30 மணிக்கு அந்த நியூஸ் பேப்பருடைய ரிப்போர்ட்டர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, ஏன் வந்து ஆன்லைனில் இது போடலை, பேப்பரில் வந்து 4 நாள் ஆகுது அப்படின்னு அவர் கேட்குறாரு. அடுத்த அரை மணி நேரத்தில் ஆன்லைனில் பப்ளிஷ் ஆகுது. ஓகேங்களா? ஆனால் பப்ளிஷ் ஆகுறது முறைப்படி ஆகலை, இந்த பிரச்சனைகளோடு ஆயிருக்கு. இதையெல்லாம் எடுத்து கேட்டிருக்காங்க சட்டமன்றத்தில். ஆனால் அதற்கு முறையான ஏற்றுக்கொள்ளத்தக்க பதிலை ஆதவர்ஜனா இன்னைக்கு சொல்லலை. அதே போல் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு 20க்கு மேலே டெண்டரை வந்து நாங்கள் கேன்சல் பண்ணியிருக்கிறோம், பண்ணி புதிய மதிப்பீடுகளை வாங்கியிருக்கிறோம், இதனால் வந்து கஜானாவுக்கு நிறைய பணம் வந்து வந்துகிட்டு இருக்குது. இது 5 ஆண்டுகளில் திமுக இந்த மாதிரி போட்ட ஒப்பந்தங்களை எல்லாத்தையும் நாங்கள் வந்து வெள்ளை அறிக்கை வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது இது வந்து அரசு அதிகாரிகள் இல்லை சம்பந்தப்பட்ட துறையினுடைய பொறியாளர்கள், அவங்களை கேட்டிங்கன்னா அவங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க. இது எல்லாம் சும்மா மக்களை ஏமாத்துறதுக்கு ஏதோ இவங்க ஒரு புரட்சி பண்ணிட்டு இருக்காங்க துறையில் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்காக சொல்லப்படுது. அது ஏவா வேலு என்ன சொன்னார் அப்படின்னா, முதலமைச்சர் அவருடைய உரை பேசும்பொழுது, தொடக்கத்தில் பேசும்பொழுது டெண்டர் வேல்யூலாம் வந்து நீங்கள் அதிகமாக கோட் பண்ணியிருக்கீங்க, ப்ராஜெக்ட் காஸ்ட்லாம் அதிகமாக இருக்குது, நாங்கள் வந்து அதை ரிவைஸ் பண்ணி ரீடெண்டர் விட்டுருக்கோம், அதில் நிறைய அரசாங்கத்துக்கு வருவாய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜனா பேசினாரு. அதை தொடக்கத்தில் ஏற்கனவே விஜய் பேசினார், அதை சுட்டி காட்டி இன்னைக்கு ஏவா வேலு பேசினாரு. முதலமைச்சருக்கு யாரோ தவறாக எழுதி கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா தவறாக வழிநடத்தப்படுகிறார், அவருக்கு இந்த பற்றியான போதிய விஷயம் தெரியல, அதனால டெண்டர் வந்து ஹையர் வேல்யூ வச்சு நம்ம நோட்டிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்கார் அப்படின்றத இவர் சொல்றாரு. சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா,
ஸ்கெடியூல் ஆஃப் ரேட் அப்படின்னு இருக்கு. SOR அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு துறையிலும் எந்த துறையாக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு கட்டடம் கட்டுறாங்க இல்லை ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்றுக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ரேட் இருக்குது. சிமெண்ட்னா எவ்வளோ, செங்கல்னா எவ்வளோ, மணல்னா எவ்வளோ, ஆள் கூலி, அது மாதிரி ஒவ்வொரு வயர் எலக்ட்ரிக்கல் பொருள்கள்னா ஒவ்வொரு பொருளுக்கும் இவ்வளோதான் விலை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து துறை ரீதியாக அதை வந்து ஆய்வு பண்ணி அதை ஃபைனல் பண்ணுவாங்க ரேட்டை. அது வந்து ஸ்கெடியூல் ஆஃப் ரேட் அப்படின்றத PWD இருக்கும், TWAD இருக்கும், EBல இருக்கும். இப்படி ஒவ்வொரு துறையும் ஸ்கெடியூல் ஆஃப் ரேட்டை வெளியிடுவாங்க. இப்போ ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கட்டுறாங்க அப்படின்னா அந்த எஸ்டிமேட் போடுவாங்க இல்லையா, ஒரு அங்கன்வாடி கட்டுறாங்க இல்லை ஏதாவது ஒரு பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னா அந்த பில்டிங்கான அளவு என்ன, எவ்வளோ செங்கல் தேவைப்படும், எவ்வளோ சிமெண்ட்டு, எவ்வளோ லைட்டு, ஃபேனு எல்லாத்தையும் போடுறாங்க இல்லையா, அது எல்லாம் ஒவ்வொரு பொருளாக எழுதி அதுக்கான ரேட் எழுதணும். அதான் ஃபைனல் ப்ராஜெக்ட் காஸ்ட் எஸ்டிமேஷன்ன்றது. அதுதான் இதுதான் வந்து அதுக்கான ரேட்டெல்லாம் எப்படி இஷ்டத்துக்கு போட முடியாது. அதெல்லாம் வந்து இந்த ஸ்கெடியூல் ஆஃப் ரேட்ல இருந்து தான் போட முடியும். அதை எடுத்துக்காட்டி ஏவா வேலு சொல்றார், நாங்களே இஷ்டத்துக்கு ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் வேல்யூ போட முடியாது, ப்ராஜெக்ட் வேல்யூ வந்து ஸ்கெடியூல் ஆஃப் ரேட் அடிப்படையில் தான் போட முடியும். அது வந்து புக் எடுத்து காட்டுறார், இதுதான் அந்த புக்கு அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இதில் இருக்கிற விலையின் அடிப்படையில் தான் நாங்கள் எல்லா ப்ராஜெக்ட்டும் எல்லா டெண்டரும் நாங்கள் ஃப்ளோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து நாங்கள் ஹையர் வேல்யூ போட்டுட்டோம் அப்படின்னு சொல்றது உண்மை கிடையாது, அப்படிலாம் யாராலையும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார். அதுக்கு தான் ஆதவர்ஜினா எந்திரிச்சு இல்லை நாங்கள் வந்து இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி 20 டெண்டருக்கு மேலே நாங்கள் ரீடெண்டர் விட்டுருக்கோம், அதில் வந்து நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற அந்த தொகையை விட நாங்கள் குறைத்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கெலாம் நாங்கள் டெண்டர் விட்டுருக்கோம், அதனால அரசாங்கத்துக்கு பல கோடி ரூபாய் லாபம் வந்திருக்கு, அரசோட ட்ரெஸரிக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது தொடர்பாக இது என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறை ரீதியாக சம்பந்தப்பட்ட ஒருத்தட்ட நான் விசாரிக்கிறேன். என்னங்க இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படிலாம் பண்ண முடியாதுங்க, ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, ஒரு சின்ன கட்டடம் கட்டுறாங்க இல்லை ஒரு தண்ணி டேங்க் கட்டுறாங்க இல்லை ஏதாவது ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் கட்டுறாங்க அப்படின்னா அந்த கட்டடத்திற்கான எஸ்டிமேஷன் போடப்படும். அந்த எஸ்டிமேஷன்ல வந்து அவங்க இப்படி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேஷன் போடுவாங்க. அதன் அடிப்படையில் டெண்டர் விடுவாங்க. கான்ட்ராக்டர் வந்து அந்த அமௌண்ட் ஓகே அப்படின்னா அவங்க எடுப்பாங்க. அந்த தொகைக்கு குறைவாக யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு டெண்டர் ஒப்பந்தம் கொடுப்பாங்க. இதான் முறை. இவங்க வந்து நாங்கள் ஹையர் வேல்யூ போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த வசதிகள்லாம் தேவையில்லை, இப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு செஞ்சால் ஒழிய அந்த தொகையை குறைக்க முடியாது. ஓகேங்களா? அவங்க என்ன டெண்டர் இத்தனை செங்கல் வேணும், இவ்வளோ சிமெண்ட் வேணும், இந்த பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் எழுதுறாங்க அப்படின்னா அந்த தொகைக்கு தான் அதை செய்ய முடியும். ஓகேங்களா? அதை வந்து 25 லட்சம் ரூபாய் ப்ராஜெக்ட் வந்து 50 லட்சம் ரூபாய் அப்படின்லாம் எஸ்டிமேஷன் போட முடியாது. ஓகேங்களா? அப்படி போட்டால் நீங்கள் கட்டடம் கட்டி முடிச்ச பிறகு அதை அளந்து பார்ப்பாங்க, மெஷர்மெண்ட் இருக்கு, அதை தான் M புக் அப்படின்னு சொல்றாங்க. மெஷர்மெண்ட் புக் அப்படின்றது எல்லாத்தையுமே அதில் குறிப்பிடணும். அளந்து பார்த்து எவ்வளோ அடி இருக்கு, என்ன எத்தனை பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, 1 கோட்டா 2 கோட்டா, என்ன லைட் வாங்கி போட்டிருக்காங்க, என்ன மற்ற மெட்டீரியல்ஸ்லாம் என்னன்றதை ஆய்வு பண்ணி எல்லாத்தையுமே மெஷர்மெண்ட் எடுத்து M புக்கில் எழுதுவாங்க. நீங்கள் வந்து M புக்கில் இருக்கிற மெஷர்மெண்ட்டுக்கும் அங்கே களத்தில் இருக்கிற அந்த கட்டடமும் ஒன்றா இருக்கணும். அவ்வளோதான். அதுக்கான ப்ராஜெக்ட் காஸ்ட் தான் அவங்களால கோட் பண்ண முடியும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெண்டர் வேல்யூவே ஹையராக இருக்குது, நாங்கள் வந்து குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது வந்து சாத்தியமே இல்லாத வேலை, அப்படிலாம் செய்ய முடியாது அரசு அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நீங்கள் வந்து அந்த இருக்கிற ஃபெசிலிட்டிஸை குறைக்கலாம், அளவை குறைக்கலாம், இல்லை அந்த மாதிரியான ஏதாவது வேலை செய்யலாமே தவிர மற்றபடி இதுக்கெல்லாம் வந்து சும்மா பேசுறது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இறுதியா என்ன நீங்க பார்க்கணும் அப்படின்னா அங்க என்ன கட்டடம் இருக்கு, ஓகேங்களா, என்ன ப்ராஜெக்ட் இருக்கு, முடிஞ்சது என்ன, அதோட மெஷர்மெண்ட் என்ன, M புக்ல என்ன இருக்கு, ஸ்கெடியூல் ஆஃப் ரேட்ல என்ன இருக்கு, இந்த தொகையின் அடிப்படையில் அந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கா, அவ்வளவுதான் பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்பொழுது அதுல பிரச்சனை இருந்தால்தான் இவங்க பிரச்சனைன்னு சொல்ல முடியுமே தவிர எஸ்டிமேஷன் வந்து ஒரு தோராயமான மதிப்பு தான். ஓகேங்களா? இவங்க வந்து 50 லட்சம் போடலாம், நீங்க அது 30 லட்சத்துக்கு கூட கட்டலான்னு போடலாம், அது வந்து தோராயமான மதிப்பு தான். இறுதியாக இருக்கிற கட்டடத்திற்கும் புக்கில் என்ன இருக்கோ அதுதான் பேசுமே தவிர இதெல்லாம் சும்மா சட்டமன்றத்தில் மக்கள் தெரியாத மக்கள் இருப்பாங்கல்ல அவங்கள ஏமாத்துறதுக்கான பேச்சு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதனால அவர் பேசுறத பார்த்தா நிச்சயமா ஏதோ பயங்கரமான புரட்சி பண்ற மாதிரி அவர் பேசுறாரு. அவர் வந்து இதெல்லாம் விட்டுட்டு நேர்மையாக 5.5 கோடி ரூபாய்க்கு முதலமைச்சர் அலுவலகம் மாற்றப்படுவதற்கான டெண்டர் நீங்க ஏற்கனவே கான்ட்ராக்டரை ஃபைனலைஸ் பண்ணிட்டு டெண்டரை நீங்க வெளியிட்டீங்களா இல்லையா, பணிகளையும் தொடங்கி இருக்கிறாங்க, பணியவே தொடங்கி இருக்காங்க. ஆனா PWD செக்ரட்டரி என்ன சொல்றாருன்னா இல்ல நாங்க பணியெல்லாம் தொடங்கல அப்படின்னு அவர் அந்த பேப்பர்லயே சொல்லியிருக்காரு. ஆனா ஆமா, ஆனா அவங்க என்ன போட்டிருக்காங்க பேப்பர்ல அப்படின்னா
ஏற்கனவே இருந்த அலுவலகம் 10வது மாடி எப்படி இருந்துச்சு, இப்போ 10வது மாடி எப்படி இருக்குன்னு போட்டோ போட்டிருக்காங்க. அதை பார்த்தாலே வந்து எப்படி அகற்ற முடியும், யார் அகற்றுவாங்க? கான்ட்ராக்டர் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு நீங்க முடிவு பண்ணதுனால தானே அவங்க அந்த வேலையை தொடங்குறாங்க, இல்லையா தொடங்க போறாங்க. அப்படி ஒரு முறைகேடு நடந்திருக்கு. அந்த முறைகேடு முதலமைச்சர் அலுவலகத்திலேயே தொடங்கியிருக்கு. ஓகேங்களா? அப்போ நீங்க அதை வந்து இல்லைன்னு மறுக்க முடியாது. இல்லைன்னா எதற்காக இப்படி நடந்துச்சு, யார் அந்த வேலையை தொடங்கினார், எப்படி இது நடக்க முடியும் அப்படின்றதுக்கான விளக்கத்தை நீங்க வந்து ஆதவ அர்ஜுனா வெளியிடணும். ஏன்னா அவர் தான் அந்த துறைக்கான அமைச்சர். அது இல்லாம சும்மா சவுண்டு விடுறது, நாங்கள் ஏற்கனவே டெண்டரை வந்து ஹையர் வேல்யூ பண்ணிட்டோம், நாங்கள் குறைச்சிட்டோம், அரசாங்கத்துக்கு ரெவன்யூ வருது, இதெல்லாம் வந்து அரசாங்கத்தினுடைய நடைமுறை தெரியாமல் இருக்கக்கூடியவர்களை ஏமாத்துற வேலையை தவிர விஷயம் தெரிந்த பொறியாளர்கள், அரசு அலுவலர்கள் இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இது எல்லாமே பொதுப்பணித்துறை கீழே தானே வரும். ஆமா, இது வந்து பிடபிள்யூடி பில்டிங்ஸ், அவங்களுக்கு கீழே தான் பில்டிங்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கும் இது வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றது தெளிவா தெரியும். இதுக்கு பொறுப்பேற்றுக்க வேண்டிய ஆளே வந்து ஆதவ அர்ஜுனா தான், அவருடைய துறை இது. ஓகேங்களா? அதனாலதான் அவர் எந்திரிச்சு பொதுவா என்ன சொல்லுவாரு, முடிஞ்சா நிரூபிச்சு காட்டுங்க அப்படின்னு சவுண்ட் விடுவார்ல, இதுக்கு அப்படி சவுண்டே விடல. அவர் பேசினது இவர் ஏதோ சொதப்பிட்டு இவருக்கு என்ன காரணம் சொல்றாருன்னா, முதலமைச்சர் அலுவலகம் ஏன் மாற்றப்படுகிறது என்பதற்கான காரணத்தை சொல்றாரு. அதை மட்டும் தான் அவர் சொல்றாரு. இட வசதி இல்லை, பாத்ரூம் இல்லை, விசிட்டர்ஸ் வந்தாங்கன்னா போதுமான இது இல்லை, இப்படிதான் பேசுறாரு தவிர டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கிற செய்தி தவறான செய்தின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஆனா ஏன் தவறு, எப்படி நீங்க உங்களுக்கு தான் ப்ராசஸ் ஃபுல்லா தெரியும்ல, எவ்வளவு முக்கியமான ஆபீஸ் அது, என்ன நடந்திருக்குன்னு தெரியும்ல, இல்ல நீங்க வந்திருக்க சொல்ற செய்தி தவறு, இப்படி நடந்துச்சு அப்படின்றத நீங்க சொல்லலாம்ல, அது சொல்லல. இப்போ முதல்வர் விஜய் வந்து வெளிப்படையான நிர்வாகம், ஊழலற்ற நிர்வாகம், ஒரு யுக மாற்றம், இந்த 100 நாள் ஆச்சு அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. அப்படிதான் அவங்க கட்சிக்காரங்களும் பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாங்க. இப்போ இவ்வளவு வெளிப்படைத்தன்மை, ஊழலற்ற நிர்வாகம், இது இப்போ சுதந்திர தின உரையில் இது ஒரு விடுதலைக்கு சமமான ஒரு விஷயம், இந்திய விடுதலைக்கு சமமான விஷயம், ஊழலுக்கு எதிரான போராட்டம் அப்படின்னு பேசுறவருடைய அலுவலகத்திலேயே இப்படி ஒரு முறைகேடு நடந்திருக்கு. விஜய் வாய் திறப்பாரா? இல்ல, விஜய் வாய் திறக்கணும்ல, அவரு கேட்கணும். என்னுடைய ஆபீஸை மாத்துறதுக்கான ப்ராஜெக்ட் இது, டெண்டர் இது, அதுல எப்படி நீங்க வந்து முறையா ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாம அதுல வந்து அறப்போர் இயக்கத்தையும் கேள்வி இவர் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒப்பீனியன் வாங்குறதுக்காக அந்த ரிப்போர்ட்டர் அவங்களும் அதுக்கான மற்றவங்களும் எப்படி பயங்கரமா பேசுறாங்க, இதுக்கு அவங்க சொல்லணும்ல, முறையாக எதுவுமே ஃபாலோ பண்ணல, எப்படி அவங்க வேலை தொடங்குனுச்சு, இப்பதான் டெண்டர் வருது, டெண்டர் வந்து ஏன் ஆன்லைன்ல வரல, எல்லாத்தையும் கேட்கணும்ல. ஆனா அவங்க கேட்கல. அப்ப இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஏற்கனவே இவங்க வந்து செலக்டிவா கோவப்படுறாங்க. இவங்க இருக்கும்போது அதிகமாக கோவப்படுறது, இவங்களுக்கு தேவையான இல்லை இவங்களுக்கு அனுகூலமான ஒரு ஆட்சி அமைஞ்சா உடனே கம்மியா கோவப்படுறது, அளவை குறைச்சிக்கிறது, இதெல்லாம் என்ன விஷயம் இதெல்லாம்? அப்ப அதெல்லாம் வந்து வெளிப்படையா என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது. பிரச்சனை நடந்திருக்கிறது ஆதவ அர்ஜுனா சவுண்டு ஓவரா கொடுக்கிற அமைச்சருடைய டிபார்ட்மெண்ட்ல நடந்திருக்கு. முதலமைச்சர் விசாரணை நடத்தணும். இல்லைன்னா இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்றத எல்லாத்துக்கும் வெள்ளை அறிக்கை விடுறீங்கல்ல, இது ரொம்ப சிம்பிளான வெள்ளை அறிக்கை தான், 2 பக்கம் இருந்தா போதும். எப்படி வேலை யார் தொடங்கினா, வேலையை நீங்க ஏற்கனவே ஒதுக்கிட்டீங்களா, இல்லைன்னா இந்த டெண்டருக்கு எப்படி வந்து டெண்டர் ஒரு நாளும் வேலை ஏற்கனவே எப்படி தொடங்கப்படும், இல்லைன்னா ஏன் வந்து பப்ளிஷ் ஆனதற்கும் ஆன்லைன்ல வந்ததற்குமான இந்த வித்தியாசம் ஏன் இருக்கு, ஏன் வந்து ப்ராஜெக்ட் காஸ்ட், ஐட்டம் காஸ்ட்லாம் வந்து முறைப்படி இதுல இல்லை ஆன்லைன்ல, இதுக்கான விளக்கத்தை நீங்க கொடுங்க. ஓகே சார், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக இந்த முதல்வர் அலுவலக டெண்டர் முறையீடு குறித்து விரிவாக பேசியதற்கு ரொம்ப நன்றி. நன்றி.